எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலில் தேர்வாரா தேர மாட்டாரான்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சேஞ்ச் வேணும் தமிழ்நாடு ரொம்ப எதிர்பார்த்தது, ரொம்பவுமே எதிர்பார்த்தாங்க. அதை சேஞ்ச் கிடைக்குமான்ற நல்லா யோசிச்சாங்க. நல்லா யாரும் வரனாங்க, வரல. ஸோ விஜய் வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது விஜய் மேல. அப்போ உண்மையிலேயே மக்கள் எல்லாருக்குமே வந்தா தான் சேஞ்ச் வருமோ அப்படின்னு இருந்தது. பட் ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, கரூர் சம்பவத்துல 30% அவங்களால நம்பிக்கை போயிட்டுச்சு எங்களுக்கு. ஏன்னா அவருக்காக அவரை பார்க்க வரும்போது லேட்டு, அவருக்காக இறந்து போனவர்கள் அந்த இடத்துல பார்க்காம அந்த இடத்த விட்டு அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே யாருமே இல்லாம அங்க ஓடி போனது ஒரு மிக 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 பெரிய தவறு. அது ஒரு 30% அதனால நம்பிக்கை போச்சு ஜனங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணாரு. அது பயங்கரமா அழுது சீனை போட்டு சினிமாவில் வர மாதிரி நடிச்சு எல்லாம் என்னமோ பண்ணாரு. அதை பார்த்து ஸ்டாலின் அங்கிள், இவனோட புதுசா நண்பர் வந்திருக்காரு ஸ்டாலின் அங்கிள். ஆக்சுவலா சிஎம் அது என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு கட்சி தலைவருமே அவரது நிர்வாகிகள் இறந்து போக நினைக்க மாட்டார்கள். கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் இறந்து போவதை ஆசைப்பட மாட்டார்கள். நீ கட்சி தலைவர் தானே, அப்ப அதுதான் வரும். நீ எப்படி சொல்ற திமுக ஏன் மேல போடுது, பழையதுக்கு ஏன் மேல போடுறாங்க திமுகன்னு சொல்லி இது சொல்றாரு. அப்போ ஒரு 30% போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆச்சு. அப்போ அவர் எடுத்த நிர்வாகிகள் ஆகட்டும், மற்ற கட்சியிலிருந்து வரவங்க ஆகட்டும், எல்லாவற்றும் வேட்பாளர் அறிவிக்கிற வரை அவர் எதுவுமே பண்ணல. புசியானது அவருக்கு சகாப்தம், அதாவது பிரெயின் ஸ்ட்ரோக் என்னாலேயே சகாப்தம்னு தெளிவா சொல்ல முடியுது. அவர் சகாப்தம் சொல்ல தெரியல, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு. அவன் கூட ஒரு வலது கட்டம் ஒருத்தருக்கான், அமாவாசை ஆதவர்ஜுனா. அவன் பேசுறது எல்லாமே அவன் தான் ஒரு விஜய்க்கு ஒரு பேட் காயின் அதான். இந்த கட்சியை நாசமாக்கிட்டு தான் போவான், விஜயோட கட்சியை நாசமாக்கிட்டு தான் போவான். அவன் அப்படிதான் சும்மா இந்த ரஜினி ஒன்னா சின்ன. ஸோ ரஜினி ரசிகர்கள் ஓட்டு அவுட்டு, அஜித் ரசிகர்கள் எப்பயுமே போட மாட்டாங்க, அது அவுட்டு. அது இல்லாம இந்த சமீபத்தில் பராசக்தி படத்தை இன்னும் ஒரு கேவலமா நடந்தாங்கன்னா விஜய் ரசிகர்கள். நாங்களும் எம்ஜிஆர் சிவாஜி பார்த்துருக்கோம், ரஜினி கமல் பார்த்துருக்கோம். ரஜினி கமல் படம் வரும்போது தான் இன்னும் சின்ன கருத்து, வெளில வரும்போது இருக்காது. ரஜினி கமல் பேரை சொன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்கோம். ஆனா இது ஜாம்பி மாதிரி அவன் எது பண்ணாலும் ஓகேட்டாங்க. இப்ப அந்த லேடிஸ் ஆகட்டும், அவருக்கு இதை சப்போர்ட்டா வந்து லேடிஸ் ஆகட்டும், முதல்ல தங்கச்சினாங்க. விஜயண்ணாக்கு நாங்கள் தங்கை போல் இருப்போம், விஜயண்ணாக்கும் அவங்க பொண்டாட்டி கிட்ட ஏன் தங்கை நாங்கள் அவர்கள் பொண்டாட்டியா கூட இருப்போம். இதுக்கெல்லாம் கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட இதில் விஜய் சொல்லல. அதே மாதிரி விஜயோட ஒய்ஃப் சங்கீதாவை டைவர்ஸ் இது நியூஸ் வெளியானதுக்கு அப்புறமா அவங்க ரசிகர்களே அவ்வளோ கொச்சையா பேசுறாங்க. அதையும் கண்டிச்சு விஜய் எதுவுமே சொல்ல, இதுவரைக்கும் செல்டேட் எதுவும் இல்லை. அது அமாவாசை ஆதவர்ஜுனா தலைவர் ரஜினிகாந்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு, பயந்து போயிட்டாருன்னு. டே முண்டம், நீ பயவிட, அவரே பயவிடாது, அவர் எல்லாமே பார்த்தாரு. அது எதுவுமே சொல்லிட்டாரு, விளையாட சொல்ல முடியாது. அதனால ரஜினி ஓட்டு ஒண்ணு கூட விடாது கண்டிப்பாக. இது சிவகார்த்திகேயன் பராசக்தி படம் போது ஒரு விஜய் ரசிகர், ஒரு ஜாம்பி விஜய் ரசிகர் படத்துக்கு போல. ஏன்னா அவங்க தலைவர் அகேன்ஸ்ட் வந்ததால இவங்களாம் சேர்ந்தா படத்தை ஸ்டாப் பண்ணலாம் ஜனநாயகன். அதனால வரல. இப்போ உங்க தலைவரே ஓடிடி சாரி திருட்டு விசிடி போட்டிருக்காரு, நல்ல அல்ட்ரா ஹெச்டி பிரிண்டரா, அதனால நீங்க பார்க்கலாம். அதுல
நாங்கெல்லாம் தியேட்டருக்கு வரட்டும், ஏன்னா அது நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க பார்க்கறோம், நாங்க பார்க்கறோம். ஆனா பார்த்தா விஜய் தான் வந்து பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா இப்ப சேனல் வேலை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதனால வந்து கண்டிப்பா அந்த மூவியை வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பராசக்தி இஷ்யூனால வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸோட ஓட்டு அவுட்டு. பொதுமக்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இப்போ வந்து கேண்டிடேட் சர்வீஸ் இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருத்தர் வந்து கஞ்சா வழக்கில் வந்து 10 பேர் தொகுதி அவரு கேண்டிடேட். அவரு இன்னொருத்தர் வந்து தாயை திட்டிருக்கா, அவ ஒரு கேண்டிடேட்டு. பெண்கள் ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க ஒரு கேண்டிடேட். பூந்தமல்லி கேண்டிடேட்டு கூட இருக்க பெண்ணுக்கிட்டே வந்து, அதாவது இவங்க கட்சி நிர்வாகிக்கிட்டே வந்து தலைகோவர வந்திருக்காரு அவரு கேண்டிடேட்டு. இது மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து மற்ற கட்சியில் நிராகப்பட்ட கேண்டிடேட்டு. அதே மாதிரி ஃபுல் பண்றது டிஎம்கே பிஜேபி அப்படிங்கன்னா நிறையப்பட்டவர்கள் வாங்க 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 வாங்க, உங்களுக்கு சீட்டு தான், பணத்தை மட்டும் கொடுங்க, வாங்க வாங்க வர. அதனால இவர் மாற்று சக்தியா இல்லை, மாற்று இதா இல்லை. இந்த வருஷத்துக்கு வந்து இருக்கிறதுலேயே ஒரு தற்கூரித்தனமான கட்சி எதிரானா தமிழக வெற்றி கழகம் தான். அதே மாதிரி விஜயமே வந்து ரொம்ப தற்கூரித்தனமா நடக்காது, இது தற்கூரித்தனமா தான் போகும். சொந்த மகனுக்கு, தான் பெத்த பையனுக்கு, சொந்த மனைவிக்கு, தாய்க்கு, தந்தைக்கு இவர் வந்து கடனா கொடுத்துருக்காரு. அவரெல்லாம் காசே கிடையாது. தன் மனைவி வந்து யூகே சிட்டிசன்றதால இங்க வந்து இருக்க முடியாது. அந்த அம்மா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்கறாங்க. 10 வீடு வச்சிருக்காரு, ஏன் ஒரு வீடு சும்மா தங்கிட்டு போறது கொடுக்கூடாது? மனைவி தானே 25-27 வருஷம் கூட வாழ்ந்து இருக்காங்களே, ஒரு தங்கத்துக்கு என்ன சொந்தம் எழுதி கொடுத்துருந்தா கேட்கறாங்க. இவர் வந்து அவங்க வந்து கடன்காரதா வச்சிருக்காரு. இந்த லட்சத்துல ஜனநாயக படத்துல அந்த பெண் குழந்தைக்காக உயிரே நடிச்சிருக்காரு. இருக்கிற சொந்த மகளையே வந்து ஒழுங்கா பார்த்துக்க முடியாத விஜய் இவர் வந்து பொண்ணை பார்த்துட்டு போவாரா? ஸ்டாலினுக்கு ஏன்டே அவரோட இது இருக்குமா அவனுக்கு? நீ அவரை கலைக்கிற. நீ 24 வருஷம் சிஎம்கே பத்தியே பேச, பிஜேபி பத்தி பேச. படத்தை நிறுத்தது யார்? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் சென்சார் போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுச்சு. அப்ப சென்ட்ரல் சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? டிஎம்கே கையில இருக்க, பிஜேபி கையில இருக்க. அந்த பிஜேபி என்ற வார்த்தையே வராது வெளியில. படம் நிறுத்திட்டாங்கன்னா உதயநிதி, படம் வந்து வெளியிட்டது உதயநிதி. ஏன்னா வேலையே இல்லையா கட்சியில கேண்டிடேட் சொன்னா படத்தை ரிலீஸ் பண்ணது என்னடா இதை பண்ணது? ஐயோ பயங்கர காமெடி பண்றப்பா இது மாதிரி. அதனால இவர் கண்டிப்பா வந்து அரசியலில் தாக்கு பிடிப்பது மிக மிக கடினம். இந்த தேதி இவர் 2 தொகுதியிலுமே ஜெயிப்பாரே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.